என்னன்னு சொல்றது எனக்கு புரியலங்க. நேற்று ஆவேசமாக ஒரு பேச்சை பேசுகிறாங்க, இன்றைக்கி அதுக்கு மன்னிப்பு வீடியோ ஒன்று கேட்டு வீடியோ போட்டுடுறாங்க. இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படி பேசினார், எதுக்கு மன்னிப்பு வீடியோ போட்டார் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இவர் யாருன்னு சொல்லிடுறேன். தமிழக வெற்றி கழகம், அந்த கழகத்தோட தொண்டர் இவர். தெருமுனை கூட்டம் ஒன்று நேற்று நடந்திருக்கு. அதில் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை இவர் இழிவுபடுத்துகிற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லியிருக்கு. கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு பார்க்குற அனைவருக்குமே. ஏன் சார்பாக நான் எனக்கு தோணுன ஒரே ஒரு கொஷின் மட்டும் நான் கேட்குறேன். 5 கொள்கை தலைவராக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ 1-2 பேர் ஆடும் பண்ணுறீங்க, ஓகேங்களா? நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்திய தேசியத்திலேருந்து காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தீங்க, திராவிடத்துலேருந்து எம்ஜிஆர், அண்ணா, பெரியாரை கொண்டு வந்தீங்க, தமிழ் தேசியத்திலேருந்து வேலு நாச்சியார் அவர்களை கொண்டு வந்தீங்க. இப்போது ஒவ்வொரு பக்கத்துலேருந்து கொண்டு வந்து பிச்சு பிச்சு போட்டு வச்சுருக்கீங்க. மொத்தத்தில் ஒரு கொள்கை தெளிவே இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. இவரோட புரிதல் என்னவா இருக்குது அப்படின்னா, இவரோட கட்சி கொள்கைக்கு யாரை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இவருக்கே தெரியல. இதை யார் புரிய வச்சுருக்கணும்? இந்த கட்சியோட தலைவர் தான் சொல்லி புரிய வச்சுருக்கணும். ஆனால் அவருக்கே தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தா இந்த 5ஐயும் கொலா பண்ண மாதிரி இப்படி வச்சிருக்க மாட்டார். வெவ்வேறு சித்தாந்தத்தை கொண்டவர்கள் இந்த 5 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சேரவே சேராது. அப்படி இருக்கும்போது எப்படி? இந்த கேள்வியெலாம் எனக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.